குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. அஷ்டமாதிபதி 12 லக்னத்திற்கும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பாதிப்பை தரும், அந்த பாதிப்பிலிருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, எப்படி செய்யணும் அதைய அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி தான் அஷ்டமாதிபதினு அர்த்தம். அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லான்னு ஒரு கட்டம் போட்டிருக்கும், ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கும். அதுதான் லக்னம், உங்களுடைய ஜென்ம லக்னம். அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய ராசிகளில் 8வது ராசி யாருன்னு, எந்த ராசின்னு பார்க்கணும், அதோட அதிபதி யாருன்னு பார்க்கணும். அவர் தான் அந்த 8வது ராசியினுடைய அதிபதி தான் அஷ்டமாதிபதி. சாமி, எல்லாத்துக்கும் கஷ்டம் வர்றது தான், சரிங்களா? அந்த கஷ்டம், அவமானம், தலைகுனிவு அப்படின்னு நிறைய ஒரு மனுஷனுக்கு என்னென்னவெல்லாம் தேவை இல்லையோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்துட்டா உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி. ஒரு என்ன சார் பண்ணுவார், நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் இருந்துக்குங்க, சரிங்க? எல்லா லக்னத்துக்கும் எட்டக்கூடிய ஒருத்தர் இருப்பார். நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருந்துக்கோங்க. அந்த அஷ்டமாதிபதியினுடைய தசா புத்தி நடக்கும்போது, அல்லது அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் எதா கிரகன்னு தசாபுத்தி நடத்தும்போது, ஒரு நபருக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நடக்கும் தெரியுமா? முதல்ல தனிமைப்படுத்தும். நம்மளுக்கு யாரும் துணை இல்லை அப்படிங்கிறத உணர வைக்கும். நம்மளுடைய சின்ன சின்ன தேவைகளை கூட நம்ம தான் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உணர வைக்கும். அம்மா, அப்பா, தங்கை, காதலன், காதலி, கணவன், மனைவி, மகன், மகள் அப்படின்னு யார் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்து அவங்க வேலையில் அவங்கள பிஸியாக இருக்க வச்சிடும். அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவங்கனால உங்களுக்கு பாசம் இல்லை, அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இங்கே கிடையாது. சூழ்நிலையின் காரணமாக அவங்க வேலையை செய்வாங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு அந்த அஷ்டமாதிபதி முதல்ல உட்படுத்தும். யார் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ, யார் மேலே அதிக விருப்பம் வைக்கிறீங்களோ, யார் நல்லவங்கன்னு நம்புறீங்களோ, அவங்க மூலயமாவே உங்களுக்கு நீ நினச்சதெல்லாம் தப்பு அப்படின்னு தோண வச்சிடும். யார் மேலே அதிகம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவன் தான் ஏமாத்துவான். யார் மேலே அதிகம் பாசம் வைக்கிறீங்களோ அந்த பாசம் உங்களுக்கு திரும்பி கிடைக்காது, நிராகரிக்கப்படும். விபத்து, தனிப்பட்ட முறையில் பயணிக்கும் போதோ, 2 வீலரில் 4 வீலரில் போகும்போது விபத்து, கண்டங்களை ஏற்படுத்தும். விபத்து, கண்டம். அதே போல செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வைக்கும் இந்த அஷ்டமாதிபதி. தவறு செய்ய தூண்டும். அஷ்டமாதிபதி உங்களை எப்படி தவறு செய்ய தூண்டுது அப்படின்னா, பேராசையின் காரணமாக உங்களை தவறு செய்ய வைக்கும். பேராசையின் காரணமாக கட்டாயமாக தவறுகளை செய்ய வைக்கும். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த பேராசை பட வைக்கக்கூடிய ஒரே கிரகம் அஷ்டமாதிபதி தான். சின்னதா இருந்த பிரச்சனையை ஊதி பெருசு பண்றது அஷ்டமாதிபதி. 3வதா அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள்ல ஒரு நபருக்கு கட்டாயமாக தொழில் இழப்புகள், வேலை இழப்பு, சம்பாத்தியம் இல்லாமல் போகிறது, வருமானம் இல்லாமல் போகிறது, அடுத்தவருடைய காசை நம்பி ஜீவனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது சார். அதெல்லாம் 10 ரூபாய்னாலும் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம கையில் காசு இருக்கணும், அடுத்தவங்க எதிர்பார்த்து இருக்கவே கூடாது. ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ள அந்த அஷ்டமாதிபதி கொண்டு வந்து நிற்க வைக்கும். இந்த 8 உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு மேஷ லக்னமா இருக்கு அப்படின்னா அவருக்கு அஷ்டமாதிபதி லக்னாதிபதியாவே அஷ்டமாதிபதியே வந்துடுவார். ஒவ்வொரு லக்னமா சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் சொல்றேன். இப்போ பொதுவாக அந்த அஷ்டமாதிபதி என்ன செய்வார் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். தந்தைக்கு அதிகப்படியான பொருளாதார விரயங்களை கொடுப்பார், நிறைய அலைச்சலை கொடுப்பார், நிறைய செலவுகளை கொடுப்பார், சொத்து இழப்புகளை கொடுத்துருவார் தந்தைக்கு. தாயாருக்கு மன ரீதியான
பாதிப்புகளை அதிகப்படுத்த வைப்பார். தந்தை கடன் வாங்குற, தந்தை உடம்பு சரியில்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, நோய் நொடிகள் வந்துட்டு இருக்குன்னா தாயாருக்கு மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவார். ஒரு ஒரு பையனுடைய ஜாதகத்தில், அது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குது அப்படின்னா தாயாருக்கு மன நிம்மதி போயிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தாயாருக்கு மன நிம்மதி போயே தீரும். தாயார் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த குழந்தையை வளர்த்துறதுக்கு நான் தகுதி இல்லாத ஒரு நபராக இருக்கேன், என் குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது, அது உதவி பண்ண என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அதிகப்படியான அந்த ஊண்டிங் ஆகிடும், மனசுக்குள்ள மன விரக்தி ஆகிடும். ஸோ அந்த வேலையை அந்த அஷ்டமாதிபதி செய்யுது. உங்களுக்கு அஷ்டமாதிபதி ஊர் உலகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து சேர்த்திடும். ரொம்ப முக்கியமாக ஒரு நீண்ட நாட்களா மருத்துவம் பார்க்க வேண்டிய நோயினை அஷ்டமாதி வந்து தள்ளிட்டு போயிடுவார். ஒரு சின்னதாக விபத்து நடக்குது, ஒரு குறைபாடு ஏற்பட்டுரும், விரல்லையோ கையிலையோ கால்லையோ ஏதோ ஒரு பக்கம் ஒரு குறை ஏற்பட்டுரும். ஊனம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் தான். கூட புதனும் சனியும் சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக ஊனம் சரி செய்ய முடியாத ஊனமாக மாறிவிடும். அந்த புதனும் சனியும் சேர்ந்து அஷ்டமாதிபதி கூட தொடர்பு பெற்று விபத்து நடந்தது அப்படின்னா விழுந்த இடத்துக்கு தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு பைபாஸ்லையோ நடாந்திர காட்டில் ஏதோ ஒரு பக்கம் ஆள் அம்பு இல்லாத இடத்துல போய் அந்த விபத்து நடந்துடும். அந்த அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது அப்படி ஒரு வேலையை செய்யும். அதிகப்படியான பொருளாதார ஆசை இல்லை, நிறைய காசை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கிறதையே இழக்க வச்சிடும். பொருளாதார ரீதியான கஷ்டங்களை கொடுக்கும், தொழில் அமைப்புகளையும் வேலை அமைப்புகளையும் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எதெல்லாம் மனுஷனுக்கு வேண்டாமோ அதையெல்லாம் அஷ்டமாதிபதி கொடுக்கும். அதே நேரத்தில் 2, 5, 11 இந்த பாவங்கள் தொடர்பு பெற்று அல்லது சுக்கிரனோ குருவோ தொடர்பு பெற்று அஷ்டமாதிபதி தசாபுத்தி நடக்குது அப்படின்னா பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் லிஃப்ட் பண்ணி விடவும் செய்யும். கூட ராகுவினுடைய நட்சத்திரங்களோ ராகுவினுடைய பார்வையோ சேர்க்க ஏதோ ஒரு வகையில் இருக்கணும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லிஃப்ட் கொடுத்துருது. இந்த லாட்ரி அடிக்கிறது, பந்தயத்தில் ஜெயிக்கிறது, பெட்டிங்கில் பெரிய ஆள் ஆகிறது, புதையல் கிடைக்கிறது. 4ஆம் பாவம் தொடர்புனா புதையல் கிடைக்கும். ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய அந்த ஒரு சின்ன மூமெண்ட் லைஃப்பை மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அஷ்டமாதிபதி இந்த சுக்கிரன் குரு ராகு தொடர்பு இருந்து இருக்கும். அல்லது காலசர்ப்பதோஷ ஜாதகங்களில் அந்த ராகு சந்திரன் சூரியன் லக்னம் இப்படின்னு லைனாக இப்படி 3 பேர் மாறி மாறி இருக்கலாம். சந்திரனோ சூரியனோ லக்னமோ இந்த 3 பேர் மாறி மாறி இருக்கலாம். அப்படியே தொட்டுட்டு போகுதுன்னு வைங்க, அந்த நபருக்கு ராகு அடுத்து தொடக்கூடியது சந்திரன் அல்லது சூரியன் அல்லது லக்னம், அடுத்து சூரியனோ சந்திரனோ லக்னமோ இப்படின்னு 3 கிராஸ் பண்ணி வரணும் அவங்க ஜாதகத்தில். அந்த நபருக்கு அஷ்டமாதிபதி தசாபுத்தி நடந்தாலே லைஃப் அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுரும் 30 வயசுக்கு மேலே. நிறைய ஜாதகங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இத்தனை விஷயங்களை வச்சிருக்க அந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். ரொம்ப அதிர்ஷ்டவசமாக பெரிய ஆள் ஆகிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது, நல்ல பணபலம் உண்டாகிறது, கோடீஸ்வரன், இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். அது ஜாதக அமைப்புகளில் சில விஷயங்களை பார்க்கணும். எல்லாமே அவங்களுக்கு சேர்ந்து வரும்போது தான், அந்த கொடுப்பனை இருக்கும்போது தான் அது அவங்களுக்கு நடக்குது. ஆனால் 100ல் 80-85% நிறைய சங்கடங்களையும் சலிப்புகளையும் வாழ்க்கையை வெறுத்து தனிமையில் இருக்கக்கூடிய நிலைமைகளையும் அனுபவிக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு 12 லக்னத்திற்கும் என்ன பண்ணணும், ஒரு அஷ்டமாதிபதி தசாபுத்தி வந்துருச்சு அப்படிங்கும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணும், 2வது எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாக வருவார். இப்போது முதல்ல மேஷ லக்னத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும். நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கடமை என்ன, நீங்கள் எதுக்காக இங்கே பிறந்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒரு கோல் இருக்கும் இல்லையா. அம்மா அப்பாவை கவனிச்சுக்கணும், நல்ல குழந்தைகளை பார்த்துக்கணும், இல்லை உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. எப்பவுமே உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கணும், உங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று தான், சரிங்களா.
அப்போ குழந்தையை பற்றி நினைக்க வேண்டாமா, குடும்பத்தை பற்றி பார்க்க, அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு அஷ்டமாதிபதி தசாபுத்தி வந்துருச்சுன்னா உங்கள் மீது உங்களுக்கு கவனம் அதிகம் தேவை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஏது, நீங்கள் போகிற பாதை சரியா தப்பா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யணும். ஏன்னா அந்த அஷ்டமாதிபதி ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் வரும், வேற யாருனாலே வராது. அப்போது உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோபத்தை கம்மி பண்ணுறது, அவசரத்தை குறைச்சிக்கிறது, உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஷ்டமாதிபதி உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். இன்னொருத்தர் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அது காது கொடுத்து கேட்கறது, இதெல்லாம் மேஷம் செய்யவே செய்யாது. மேஷம் பரணி கிருத்திகை கூட விட்டுறலாம். மேஷம் அஸ்வினியில் லக்னம் விழுந்துருச்சு அப்படின்னா யார் சொன்னாலும் கேட்காது. பிடிவாதம் நிறைய இருக்கும் அங்கே. அந்த அஷ்டமாதிபதி தசாபுத்தி வரும்போது அந்த பிடிவாதத்தினுடைய உச்சத்தை அவங்ககிட்ட பார்க்க முடியும். போக வேணான்னா அவசரப்பட்டு போய் அப்பதான் விபத்தாகும், தலையில் அடிபடும், பல்லு நிறைய இருக்கு. அப்போ மேஷத்துக்கு இதுதான் சார். இது தவிர்த்துக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, சிம்பிளா வெள்ளிக்கிழமை நாள் மேஷ லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியான செவ்வாயினுடைய திசை வந்துருச்சு அப்படின்னா, இல்லை அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகண தசை நடத்துது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த அஷ்டமாதிபதி பெருசாக பாதிக்க மாட்டார். குறைஞ்சது 2 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. மேக்சிமம் நல்லெண்ணெய் தீபம் நான் சொல்லுவேன், சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் போடுங்கன்றவன். ஓகே, 3 எலுமிச்சம்பழம் போய் துர்க்கை அம்மனுக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க. 2 அம்பாள் கிட்ட இருக்கட்டும், 1 உங்ககிட்ட இருக்கட்டும். ரொட்டீன் வெள்ளிக்கிழமை இந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றிட்டே வாங்க. அஷ்டமாதிபதி உங்களை பெருசாக பாதிக்கவே பாதிக்காது. ஃப்ரீயாக அந்த பிரச்சனைக்குலேருந்து, பிரச்சனை இருந்தாலும் சார் எனக்கு இந்த மாதிரியில் ஆகிப்போச்சு, பிரச்சனை இருக்குதுலேருந்து நிவர்த்தியாக இருக்குன்றதான் இதை செஞ்சால் அது நிவர்த்தி கிடைக்கும். இப்போ முன்னாடி நான் என்னென்னவெல்லாம் விஷயங்கள் பிரச்சனை கொடுக்குன்னு சொன்னனோ அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருந்துன்னா இதை செஞ்சீங்கன்னா அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கும், 100% கிடைக்கும். அடுத்ததாக ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யாரு சார் அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் ரிஷப லக்னத்திற்கு குரு பகவான் தான் அஷ்டமாதிபதி. நிறைய பொருளாதார ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்பட்டுரும். நிறைய பொருளாதார கஷ்டங்கள், அவமானங்கள். அதே போல தந்தைக்கும் அதே மாதிரி தான். தந்தையினால சரி நிறைய மன உளைச்சலை சந்திக்கக்கூடியது ரிஷப ராசி, ரிஷப லக்னம் நிறைய உண்டு. ஸோ அந்த குருவினுடைய தசாபுத்தி, அது அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த 8ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சித்தப்பா, உங்களுடைய மூத்த சகோதரம், உங்களுடைய பாலிய நண்பர்கள், இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் கான்டாக்ட் அதிகப்படுத்திக்கிடணும். எதனால சித்தப்பா டிஸ்கஸ் பண்ணணும், பாலிய நண்பர் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக நண்பராக இருக்கிறவங்கள எப்பவுமே அவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கூப்பிட்டு பேசிடணும். உங்களுடைய மூத்த சகோதரம் இருந்ததுன்னா மூத்த சகோதரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அடிக்கடி கடலோரங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரணும். இதை முதல்ல செய்ய ஆரம்பிக்கணும் பிராக்டிக்கலா. 2வது காமதேனு வழிபாடு. காமதேனு வழிபாடு செஞ்சுட்டு வரணும், போதும். கோபூஜையில கலந்துக்கணும் அடிக்கடி, போதும். அஷ்டமாதிபதியினுடைய பிரச்சனையை 0 பண்ணி விட்டுரும். இந்த நான் சொன்ன அந்த பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல நீங்க செய்யக்கூடிய மாற்றங்களும் இந்த வழிபாடும் 0 பண்ணிடும் இந்த பிரச்சனைகளை. நிறைய ரிஷபம் ஜெயிச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து. சும்மாவே ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் இங்கே பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக காமதேனுவனுடைய படம் இருக்கணும். காமதேனுவை வச்சு வழிபாடு பண்ணணும், சரியா? ஓகே. திருவாதிரை, அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் இங்கே பிறந்துட்டீங்க சார். உங்களுக்கு அஷ்டமாதிபதி யார் வருவா? 9 குடையவரான சனி பகவானே அஷ்டமாதிபதியாக வருவார். அப்போ பிராக்டிக்கலாக நீங்கள் என்ன செய்யணும்? மிதுன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி வந்துருச்சுன்னா பிராக்டிக்கலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சிம்பிளாக உங்களுடைய தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, உங்களுடைய தந்தையினுடைய பேச்சை கேட்கணும். அவர் இருந்தாலும் இல்லைனாலும், வயதாயிருச்சு சார், எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, எங்கள் அப்பா இல்லை இப்போ அப்படின்னா, அவர் முன்னாடி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பா இருக்காங்க அப்படின்னா சனிக்கிழமை நல்லா பாருங்க, சனிக்கிழமை ராகு வேலையில் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சனிக்கிழமை
ராகு வேலையில் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அஷ்டமாதிபதி ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டாருங்க. 200% சொல்ல முடியும். நிறைய மிதுனத்தை காப்பாற்றி விட்டுருக்கேன் நான். அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்க, சனிக்கிழமை ராகு வேலையில் பண்ணுங்க, 9 to 10 ராகு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணலாம். சனிக்கிழமை பண்ணுறது சால சிறந்தது. ஸோ அந்த செஞ்சுட்டு வாங்க முடியும். அப்பா இறந்துட்டாங்கன்னா அப்பாவோட ஃபோட்டோக்கு சனிக்கிழமை 9 to 10 ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. அவங்க நினச்சி ஒரு 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு தானம் பண்ணுங்க சொல்லுவேன். வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்லியாச்சு. வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா யம தர்மராஜா வழிபாடு செய்யணும். அது முக்கியமாக ஒரு கோயில் இருக்குது, ஸ்ரீவாஞ்சியம். அங்கே ஒரு தடவை போயிட்டு வரணும். அஷ்டமாதிபதி தசை ஆரம்பிச்சாச்சு, இல்லை அஷ்டமத்தில் ஒரு கிரகணம் தசாபுத்தி நடத்துது மிதுன லக்னத்திற்கு அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்துட்டு இப்போ நான் சொன்ன டெய்லி ரொட்டீனை செய்யணும். அவ்வளவு சுலபமாக அந்த அஷ்டமாதிபதியை கடந்து வந்துடலாம் நம்ம. அடுத்துதான் கடகம். கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியை யார் வருவார் அப்படின்னா சனி பகவான் தான் வருவார். சனி பகவான் தான் வருவார். அப்போது கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க, அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி வருது, இல்லைன்னா அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகணம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா ஊருக்கு உழைப்பது, பொது வேலைகளில் ஈடுபாடு காட்டணும், பொது ஜனங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் உதவிகள். உங்களால் என்ன முடியுதோ ஃபிசிக்கலாக உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இல்லை கையில் காசு பண்ண அதிகமாக இருக்குன்னா ரொம்ப முடியாதவங்களுக்கு உணவு எதுனாலும் சரி, படிப்புக்காக எதுனாலும் சரி அவங்களுக்கு உதவி செய்யணும். வயதானவர்களுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது. திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவியோ கணவனோ உங்களுடைய வாழ்க்கை துணை கூட ரொம்ப ரொம்ப அந்யூன்யமாக இருங்க. அவங்கள ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. விட்டு கொடுத்துடாதீங்க அவங்கள. அவங்க எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பாண்டிங்காக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அஷ்டமாதிபதி பெருசாக வேலை செய்யாது. அதே போல் அடிக்கடி ஊருக்கு வெளியே ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள ஏதாவது ஒரு பழமையான கோவில்கள் இருந்துன்னா அடிக்கடி அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியது. இப்போ வழிபாடுன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, பாருங்க, வெள்ளிக்கிழமை நாள் மகாவிஷ்ணுவுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. கூடவே துளசி மல்லிகைப்பூ வைத்து வழிபாடு பண்ணலாம், தாராளமாக அதை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அடுத்ததான் சிம்ம லக்னத்தில் பிறந்துட்டீங்க, அஷ்டமாதிபதியை குரு வருவார். சிம்ம லக்னத்தில் பிறந்தாவே அஷ்டமாதிபதி குரு தான். இங்கேயும் பொருளாதாரத்தில் ஏமாறக்கூடியது நிறையா. சிம்மம் லாட்ரி எடுக்க அதை பண்ண ஏதோ ஒரு வகையில் காசு வந்துடும் பிடிச்சிடும் அப்படி இப்படின்ட்டு நம்ம பண்ணுவோம். காசு நிறையா வரும்போது இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஜீவகாரணியம் அதிகமாக பார்த்துட்டு பண்ணிவிடுவோம். சிம்ம லக்னம் அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வரும்போது ஜீவகாருண்யம் பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, தினமும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். தினமும் பண்ணணும். அதே போல உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஒளிவு மறைவு இல்லாமல் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரணும். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் குழந்தைய கூட கம்யூனிகேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா தாய்மாமனோட அதை தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். இது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயங்கள். வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்ம லக்னத்திற்கு மழை தண்ணீர் இருக்குது இல்லைங்களா, டைரெக்டாக ரெயின் வாட்டரை அப்படியே ஒரு டப்பில் பிடிச்சி வச்சு வீடியோகமாக தெளிச்சு விடணும் வாரத்துக்கு ஒருக்கா. அது மழை வரும்போது பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில், பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு காலத்துக்கும் இருக்கும். எப்போ தெளிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தெளிச்சிட்டு வரணும், வீடியோகமாக தெளிச்சிட்டு வரணும். மழை தண்ணீரை வெளியில் பிடிச்சு வீட்டுக்குள்ளே தெளிக்கிறது நல்லது. ரெண்டாவதாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, வருண ஜெபம் செய்வது.
சிம்ம லக்னத்திற்கு வருண ஜபம். என்ன வருண ஜபம்? ஓம் வம் வருணாய நமக, ஓம் வம் வருணாய நமக. அதை மட்டும் சொன்னால் போதும். முடிஞ்சால் மலையில் நினையலாம். சளி பிடிக்காது. அது இதுன்னா உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நீங்கள் எப்படின்னு பாருங்கள். ஒரு அளவுக்கு ஒரு மலையில் நினையலாம். அது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தினுடைய பாதிப்பை 99.99% நீக்கிடும். ஓகே. அடுத்ததாக கன்னி லக்னம். கன்னி லக்னம் என்ன பண்ணது? கன்னி லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டா செவ்வாய். அப்போது கன்னி லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் அப்படிங்கும்போது எப்பெல்லாம் அந்த செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரம் வருதோ அப்போது ஒரு இடமாற்றத்தை செஞ்சிடணும். இருக்கிற இடத்த விட சேஞ்ச் பண்ணிட்டாவே பகுதி கம்மியாயிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் சகோதரம் மற்றும் மாமனாரினுடைய முழு சம்மதத்தின் பேரில், அவருடைய ஒப்புதலின் பேரில் செய்யணும். யாரோ ஒருத்தராவது கூட இருக்கணும், தனிச்சு இயங்கக்கூடாது. அவங்க கூட நல்ல நட்பு பாராட்டும் விதமாக நடந்துக்கணும். அவங்க கூட சண்டை சச்சரவுகளும் சுமூகமாக நடந்துக்கிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக அக்கம் பக்கத்தினர்கிட்ட சொத்து சம்பந்தமான விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா சொத்து போயிடுச்சுன்னா மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அக்கம் பக்கத்துக்காரங்க இடம் மாறிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். அந்த இடத்துக்கு கொஞ்சம் அனுசரிப்பு அப்படிங்கிறது வேணும் கன்னி லக்னத்திற்கு. வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனிக்கிழமை நாள் மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ வச்சு வழிபாடு பண்ணணும். வழிபாடுங்கும்போது இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இது. செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம இடமாற்றத்தை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்ததா துலா லக்னம். துலா லக்னத்துக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு பார்த்துட்டா, மேஷத்துக்கு சொன்னதே தான் துலாத்துக்கும் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், உங்களுடைய கடமை என்ன, நீங்கள் எதுக்காக இருக்கீங்க அப்படிங்கிறது முதல்ல உங்களை தன்னை அறிதல் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா பிரச்சனை அப்படிங்கிறது வெளியிலிருந்து வரப்போகிறது கிடையாது. துலா லக்னத்திற்கும் மேஷ லக்னத்திற்கும் உங்ககிட்ட இருந்து தான் வரப்போகுது. அப்போது உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டாவே போதுமானது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் இங்கே வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது மாறுது. என்ன வழிபாடு சார் பண்ணணும் துலா லக்னத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். நரசிம்மர் வழிபாடு எப்போ போனாலும் ராகு வேலையில் தான் நரசிம்மர் வழிபாடு செய்யணும். எந்த கிழமையாக இருந்தாலும் ராகு வேலையில் நரசிம்மர் வழிபாடு செய்யணும். முக்கியமாக சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை ராகு வேலையில் 10 to 12 வெள்ளிக்கிழமை ராகு வேலையில் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது அவ்வளவு அருமையான பலனை கொடுக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப சீக்கிரமாக முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஏன்னா கடன் இருக்குது, எதிரிகள் பிரச்சனை இருக்குதுன்னா எல்லாரும் நரசிம்மர் காலில் போய் உழுகிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் இது சரியாகிறது இல்லை. துலா லக்னத்திற்கு சரியாகும் சீக்கிரமாக. அடுத்தது பாருங்க விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு பொதுவாகவே பிரச்சனை அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில், பத்திரப்பதிவுகளில், நண்பர்கள் மூலமாக இருக்கிறது உண்டு. எங்கிருந்து வருதுன்னா அங்கிருந்தா வரும். முதல்ல ஸ்டார்டிங் கம்யூனிகேஷன் லேக் ஆகும். சரிங்களா? நம்ம ஒன்று சொல்லுவாங்க, தெரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை எதிரியே. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது விருச்சிக லக்னத்திற்கு. அதை பற்றி பேசினாவே நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, மூத்த சகோதரம், சித்தப்பா, பாலிய நண்பர்கள், இவங்களுடைய அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் எப்பவுமே விருச்சிகத்துக்கு. இப்போ இவங்க அட்டாச்மெண்ட் இல்லைன்னா வழி தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது தனித்து செயல்படும் போது அதிகப்படியான பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு லக்னம் விருச்சிகம். தனித்து செயல்படும் போது பாலிய நண்பர்களுடைய வழிகாட்டத்தில் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களோட பாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். 2 நாளைக்கு ஒருக்காவது ஃபோன் பண்ணி பேசிடணும். அந்த இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்தால் பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ப்ராக்டிக்கலாக அதை செய்யலாம். அதே போல் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு எவ்வளவு லாபம், அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா விருச்சிகம் நம்மளுக்கு அதனால் என்ன ஆதாயம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்க்காது. கண்மூடித்தனமாக நிறைய விஷயங்களை செய்துட்டு வந்துடும்.
நம்மளை நம்பி இருக்காங்க, நம்மளுக்காக இருக்காங்க, அப்படி இப்படின்னு நிறைய பார்த்து செஞ்சுட்டு, ஏன்னா சந்திரன் நீசமாகக்கூடிய லக்னம் அது. நம்மளை நம்பி இருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்து செஞ்சு கடைசியில் அவங்கனாலேயே மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள போறது விருச்சகம். அப்போ இது வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட், ஒரு ரூபாய் ப்ராஃபிட்டா 50 காசு ப்ராஃபிட்டா எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். விருச்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லிக்கிறேன். அதுபோக வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜேஷ்டா தேவி இது வந்து எப்போ செய்யணும், திங்கக்கிழமை நாள் ஜேஷ்டா வேண்டாம், மாரியம்மன் வழிபாடு செய்துட்டு வரணும். மாரியம்மன் வழிபாடு செய்துட்டு வரணும். வீட்டில் அன்னபூர்ணி, மேக்ஸிமம் எல்லாரும் அன்னபூர்ணி வைக்கிறீங்க வீட்டில் இல்லையா, வீட்டில் அன்னபூர்ணி வச்சு வழிபாடு செய்யலாம். மாரியம்மன் வழிபாடு, சரிங்களா? ஓகே. இது வந்து பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்யணும். மாரியம்மனாக இருந்ததுன்னா உப்பு, கல்லுப்பு வாங்கிட்டு போய் கொடுக்கணும் கோவிலுக்கு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்திற்கும் மகர லக்னத்திற்கும் நோ எக்ஸ்கியூஸ். அஷ்டமாதிபதி வந்தாச்சு அப்படின்னாலே தனுசு லக்னமும் மகர லக்னமும் அந்த பிரச்சனைகளை சந்தித்து எதிர்கொண்டு மீண்டு வர வேண்டியது தான், வேற ஒன்றும் பண்ண முடியாதாங்க. அங்கே நோ ஆப்ஷன்ஸ். அது கொடுக்கறத ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வேலைகளை செய்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனால் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொல்ல முடியும். வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு சொல்ல முடியும். தனுசு லக்னத்திற்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, லிங்க வழிபாடு. லிங்க வழிபாடு தனுசு லக்னத்திற்கு. அந்த லிங்க வழிபாடு தான் பிரச்சனையிலிருந்து முழுக்க உங்களை வெளியே கொண்டு வரும். எவ்வளவு கீழே போனாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், லிங்க வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை மேலே ஏற்றி விட்டுரும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்துரும். கஷ்டப்படுத்தி தான் கொடுக்கானா, ஆனால் அதை நம்ம வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே. அது எதிர்கொண்டு தான் ஆகணும் தனுசு லக்னம். அதே மாதிரி உங்களுக்கு மகர லக்னமும் அப்படித்தான். மகர லக்னத்திற்கு வந்து ஜீவ சமாதி வழிபாடு, உயிரோட சமாதான சித்தர்களினுடைய ஜீவசமாதி வழிபாடு செய்யணும். மற்றபடி மற்ற விஷயங்களை எதிர்கொண்டு தான் ஆகணும், அதில் வழியே இல்லை. கணவன் மனைவி உறவை ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா கோடு போட்டு வாழணும். கணவன் மனைவி உறவில் சின்னதாக ஒரு விசில் வந்தாலும் பிரச்சனையாகிடும். அது ரொம்ப முக்கியம் மகர லக்னத்துக்கு. தனுசுக்கும் மகரத்துக்கும் விதி விலக்கு, அனுபவிச்சு தான் தீரணும். ஏன்னா இவர் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, அவர் வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி. தர்ம கர்மாதிபதிகள் கர்மாவை அனுபவிக்க பிறந்த லக்னங்களில் தனுஷும் மகரமும் ரொம்ப முக்கியமாக அவங்க பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திச்சே தீருவாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கெல்லாம் ஒருத்தரும் கையை பிடிச்சி தூக்குறதுக்கெல்லாம் ஆள் வராது. அவங்களாம் உளுந்து பிறண்டு தாண்டி வரணும். தனுசும் மகரமும் யோசிச்சு பாருங்க. தனுசு லக்னத்துக்கு சந்திர தசை எப்படி இருந்தது, மகர லக்னத்துக்கு சூரிய தசை எப்படி இருந்ததுன்னு நான் சொன்னதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மகர லக்னத்துக்கு சூரியன் 6 வருஷம் தான் தசை நடத்துவார். தனுசு லக்னத்திற்கு சந்திரன் 10 வருஷம் தசை நடத்துவார். ஸோ பெரிய தசாபுத்திகளாக இல்லை, அதிகபட்சமாக 10 வருஷம். சார் 10 நிமிஷம் போதாத ஒரு மனுஷனை மாத்திரக்கு அஷ்டமாதிபதிக்கு. அதனால் தனுசுவுக்கு சந்திர தசை சந்திர புத்தி வந்தாச்சு அப்படின்னாவே கவனம். அதே போல் மகரத்திற்கு சூரிய தசை சூரிய புத்தி வந்தாச்சுனாவே கவனம். ஓகே. அடுத்துதான் கும்பலக்னம். கும்பலக்னத்திற்கு அஷ்டமாதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, புதன் பகவான். அஷ்டமஸ்தானம் கன்னி. இவங்க என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க, குழந்தையோட அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுடைய நாலேஜ் இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களோட நாலேஜ் இருக்கும் இல்லையா, அந்த நாலேஜை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். சரிங்களா? ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு பிடிக்கல, அவங்கள வாலண்டரியாக கேட்காம நீங்கள் சொல்ல வேண்டாம். கேட்கும்போது சரியான கைடன்ஸ் பண்ணுங்க.
ஒரு 7 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா ஈவினிங் டைம் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயாக டியூஷன் எடுங்க. இந்த அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரம் புதனுடைய தசையில் 17 வருஷம் வருங்க, சரியா? ஸோ அந்த டைமில் அந்த டியூஷன் எடுக்கிறது ஃப்ரீயாக இல்லை மினிமம் அமௌண்ட்டுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுங்க. தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அஷ்டமாதிபதியினுடைய பிரச்சனையை அது 90% குறைச்சிடும். அதுபோக வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கும்பலக்னத்திற்கும் சிவ வழிபாடு மிகப்பெரிய மன ஆறுதலையும் அஷ்டமாதிபதியினுடைய பிரச்சனையிலையும் மாற்றி விடுகிறது. மன ஆறுதலை கொடுத்துட்டு அஷ்டமாதிபதியினுடைய பிரச்சனையை 100% குறைச்சிருது. சிம்பிள், இவ்வளோதான். இதுதான் அந்த கும்பலக்னத்திற்கு என்ன பண்ணணும். எப்போ இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னா, கும்பலக்னத்திற்கு ராகு வேளையில் என்ன கிழமையாக இருந்தாலும் ராகு வேளையில் சிவ வழிபாடு செய்யணும். ஓகே. அடுத்தா மீன லக்னம். மீன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சுக்கிர பகவான். அவருக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துலா ராசி. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, மீன லக்னத்தில் பிறந்துட்டீங்க, சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்துருச்சுன்னா டக்குன்னு இடமாற்றம் பண்ணிடணும். தசை ஆரம்பிக்கும் போதே இடமாற்றம் ஆயிடணும். ஆரம்பித்து ஒரு மாதத்துக்குள்ளே இடமாற்றம் பண்ணிடணும். புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா பண்ண வைக்கும், கஷ்டப்படுத்தி பண்ண வைக்கும். அப்புறம் இடமாற்றம் பண்ணிடணும். சகோதரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு வளர்த்துக்க கூடாது. மாமனாரினுடைய ரிலேஷன்ஷிப்பில் எந்த தொந்தரவுகளும் வராமல் பார்த்துக்கணும். அதே போல் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கு இல்லை, போடுறீங்க வாங்குறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னு இல்லை. சும்மாவாவது ஏடிஎம் போயிட்டு வர்றோங்க, சும்மாவாவது நம்ம பேங்க்குக்கு போயிட்டு வரணும், சும்மாவாவது லைப்ரரி போயிட்டு வரணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். கன்னி லக்னத்திற்கு அது பொருந்தும். லைப்ரரி போகிறது, கன்னி லக்னத்திற்கு லைப்ரரி போகிறத விட காலி நிலத்தில் செருப்பு இல்லாமல் நடக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போது மீன லக்னத்திற்கு இந்த விஷயங்களை செய்யணும். வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பிள், கிருஷ்ணர் வழிபாடு செய்துட்டு வரணும். இது எப்போ செய்யணும்? திங்கக்கிழமைனாலும் செய்யணும். கிருஷ்ணர் வழிபாடு திங்கக்கிழமைனாலும் செஞ்சுட்டு வரணும். கொஞ்சமாக வெண்ணெய் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. அதே போல் பிரம்மதேவரையும் வழிபாடு செய்யலாம். யார்? மீன லக்னத்தில் பிறந்தவங்க. பிரம்மா வழிபாடுமே உங்களுக்கு இந்த அஷ்டமாதிபதியினுடைய பிரச்சனையை சுத்தமாக குறைச்சிடும். முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இந்த அஷ்டமாதிபதியை பற்றி பேசிட்டே போகலாம். இதுவே அரை மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம்னு நினச்சேன். அரை மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதான்னு பாருங்கள். அந்த டைமை இந்த மாதிரி வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக 99% உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே. இப்போ மறுபடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் யார் அஷ்டமாதிபதினு சொல்லிடுறேன். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி, ரிஷப லக்னத்திற்கு குரு அஷ்டமாதிபதி, மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் அஷ்டமாதிபதி, கடக லக்னத்திற்கும் சனி பகவான் அஷ்டமாதிபதி, சிம்ம லக்னத்திற்கு குரு அஷ்டமாதிபதி, கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி, துலா லக்னத்துக்கு சுக்கிரன் அஷ்டமாதிபதி, விருச்சிக லக்னத்துக்கு புதன் அஷ்டமாதிபதி, தனுசு லக்னத்திற்கு சந்திரன் அஷ்டமாதிபதி, மகர லக்னத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதி, கும்ப லக்னத்திற்கு புதன் அஷ்டமாதிபதி, மீன லக்னத்திற்கு சுக்கிரன் அஷ்டமாதிபதி. அப்போது உங்களுக்கு இந்த லக்னம் இந்த கிரகத்தினுடைய அஷ்டமாதிபதினு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய தசாபுத்தி வந்துருச்சான்னு பாருங்கள். வந்துருச்சு இல்லை இனிமேல் வரப்போகுதுன்னா முன்னாடியே பிரிகிற அந்த வழிபாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பாதிப்பு தீரும், சௌக்கியமாக வாழலாம். அஷ்டமாதிபதி கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இது ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படிங்கிறத ஷேர் பண்ண சொல்கிறேன். யாராவது கஷ்டமாதிபதி தசாபுத்தி நடக்க ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நண்பர்களுக்கு அனுப்புங்க. ஏதாவது பிரபஞ்சம் உங்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி போய் சேரட்டும். அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்குண்டான ஒரு தீர்வு அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.